இந்த வெந்தய குழம்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம்னு 6 சுவையுமே அடங்கியிருக்கும். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிளகு, சீரகம், வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை, 4 பூண்டு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை கருக விட்டுறாதீங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய், 15 to 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு, வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புளிப்புக்கு ஒரு சின்ன துண்டு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டைப்பில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.